ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் பெப்பர் சிக்கன் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 கிலோ சிக்கன், 200 கிராம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர், தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம். வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போது 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட போகிறோம். அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச ஒரு தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ சிக்கனை போட்டுடலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம பெப்பரையும் கொத்தமல்லியும் போட போகிறோம். பார்த்தீங்களா, கல் உப்பு போடணும் தேவையான அளவு. வாங்க, இப்போ இது ரெண்டும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஃபைனலாக பெப்பரையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த உடனே கொத்தமல்லிலையும் அப்புறம் பெப்பரையும் போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பெப்பர் போடலாம். எங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி 2.5 ஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருவாங்க. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் சிக்கனு. ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு கடையை இறக்கி வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். நாளைக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஜூஸோட வரேன். பை பை.